நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷாலோம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய தியானத்திற்காக 3வது சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீரே என் கேடகமும், நீரே என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இது தாவீது எழுதின சங்கீதம். 150 சங்கீதங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 150 சங்கீதங்களிலே சுமார் 73 சங்கீதங்களை தாவீது எழுதினார். அநேக சந்தர்ப்பங்களிலே அநேகர் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லுவார்களே தவிர, ஆக்சுவலாக 150 சங்கீதங்களும் தாவீது எழுதினவைகள் அல்ல. 150 சங்கீதங்களில் பாதிக்கு பாதியை தாவீது எழுதியிருக்கிறார். எனவேதான் அதிகபட்சத்தை தாவீது எழுதியிருப்பதனாலே தாவீதின் சங்கீதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் தாவீது எழுதின சங்கீதங்கள் என்பது 73. சரி, 3 விஷயங்களை இந்த 3ஆம் சங்கீதத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, தாவீது கொஞ்சம் கவலைப்படுகிறான். 2வதாக, தாவீது விண்ணப்பம் செய்கின்றான். 3வதாக, தாவீது விசுவாசிக்கின்றான். முதலாவதாக விசனப்படுகிறான். தாவீது எதை குறித்து விசனப்படுகிறான்? வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். உங்களை யாராவது நீதியாய், உண்மையாய், பரிசுத்தமாய், தேவனுக்கு நெருக்கமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோர் இருக்கிறீர்களா? இருந்தா கொஞ்சம் கை உயர்த்துங்களேன். எஸ், தேங்க்யூ. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீதியாய், உண்மையாய், தேவனுக்கு நெருக்கமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஒரு விஷயம் நான் சொல்றேன், கவனிங்க. எந்த நிமிஷத்துல அல்லது எப்போ உண்மையாக, நீதியாக, தேவனுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, உடனடியாக சாத்தான் செய்கிற வேலை என்னவென்றால் தடை செய்வதுதான். உங்கள் ஆசைக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டே இருப்பதுதான். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? உடனே சாத்தான் இல்லாத பொல்லாத சோதனைகளை எல்லாம் கொண்டு வருவான். நீதியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றால் சாத்தான் இல்லாத பொல்லாத காரியங்களை காண்பிப்பான். தேவனுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா என்றால் சாத்தான் உன்னை ஏதாவது ஒரு விதத்திலே தேவனை விட்டு விலக்குகிற முயற்சியை செய்வான். ஏனென்றால் நீ தேவனுக்கு நெருக்கமாக வாழ்ந்தாலும், உண்மையாக உத்தமமாக வாழ்ந்தாலும், தேவன் உன்னை அதிகமாய் விருத்தி அடைய பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்ததினாலே அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தராலே என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே அவன் செய்ததெல்லாமே வாய்த்தது. கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்த போது, யோசேப்பு, நல்ல கவனிங்க, நம்ம சாதாரணமா சொல்லுவோமே, தொட்டதெல்லாம் பொன்னாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களாங்க. அப்போ சிலர் வாழ்க்கையில எதை தொட்டாலும் அப்படியே அது கைகூடும் அவங்க நினைப்பாங்க. அல்லது எல்லாரும் சொல்லுவாங்க, எதை பண்ணாலும் தொட்டதெல்லாம் தொலைங்குதுங்க அவருக்கு, அவர் கை வச்சாலே தங்கமாயிடுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ சபையே, சமூகமே, தேவனை நீ கொண்டிருப்பாய் என்றால் நீ இவைகளையெல்லாம் ஆரம்பிக்கின்றாயோ
எதை பற்றிக் கொள்ளுகிறாயோ அவைகளை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோசேப்புக்கு 11 பேருங்க சகோதரர்கள். அந்த 11 பேரை காட்டிலும் அதிகமாய் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? அவன் நீதியான வாழ்க்கை வாழ்ந்தான், உத்தமனாய் வாழ்ந்தான், தேவனுக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்தான். அதன் பலனாக தேவன் யோசேப்பை அதிகமாய் ஆசீர்வதித்தார். நீயும் நாமும் நீதியாக, உண்மையாக, பரிசுத்தமாக, ஆண்டவருக்கு நெருக்கமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணமோ ஆசையோ கோரிக்கையோ அல்லது ஆவலோ இருக்கும் என்றால் கட்டாயமாக உன் வாழ்க்கையின் மீது அநேக தாக்குதல்கள் நடக்கும். முதல் தாக்குதல் சாத்தானே செய்வான். சாத்தான் அதை டைரக்டா செய்ய முடியாது என்பதனால உனக்கு நெருக்கமாய் இருப்பவர்களை கொண்டு சில சந்தர்ப்பங்களில் நீ நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற போது உன் மனைவியே உனக்கு தடையாக மாறுவார்கள், உன் கணவரே உனக்கு தடையாக மாறுவார். நீ நீதியாக வாழ வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், வாய் வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும், கண்களை காத்துக்கொள்ள வேண்டும், உன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எவ்வளவுதான் ஆசைப்படுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் கணவனோ அல்லது உன் மனைவியோ உனக்கு எதிராக எழுந்து நிற்பார்கள். சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமையோடு சாந்தத்தோடு இருக்க வேண்டும் என்று எவ்வளவுதான் நீ ட்ரை பண்றியோ அந்த அளவுக்கு வீட்டுக்காரர் உன்னை எரிச்சல் விட்டுக்குவார். உன் பொறுமையை பரீட்சிப்பார். உன்னுடைய மனைவி அந்த அளவுக்கு எரிச்சல் ஊட்டுவாங்க, அந்த அளவுக்கு உனக்கு கோபத்தை உண்டாக்குவாங்க. எந்த அளவுக்குன்னா, நீ என்ன நினைத்தா என் வாய் வார்த்தைகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் என்று நினைக்கிறாயா, உடனே உன் கணவர் என்ன செய்வது, நீ வாயை திறக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். நான் கோபத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா, அப்போ உன் மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா? நீ கோபத்தோட உச்சிக்கு போய் கையையோ காலையோ ஓங்குற வரைக்கும் சாத்தான் மௌனமா இருக்க மாட்டான். அதாவது உன் மனைவியினாலோ அல்லது உன்னுடைய கணவனினாலோ சில சந்தர்ப்பங்களிலே உன் பிள்ளைகளினாலோ ஏதோ ஒரு விதத்திலே உன்னை சோதிக்க வேண்டும், ஏதோ ஒரு விதத்திலே உன்னை தொந்தரவு செய்ய வேண்டும். நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாயோ அந்த தீர்மானத்தை குலைக்கும்படி அவன் செய்வான். அதுதான் சாத்தானுடைய சகஜமான சாதாரணமான பண்பு. அப்படி இருக்கும்போது பிரதர், நான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கும் போது, பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கும் போது சாத்தான் இப்படியெல்லாம் நெருக்கத்தை உண்டாக்கி எடுத்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே கூட பாழாக்கி போட்டுறான். அதனால எப்படி தீர்மானங்களை கிரியைகளில் வைக்க முடியும்? தயவு செஞ்சு நினைவுல வச்சுக்கோங்க, வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார், மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார். தயவு செஞ்சு கவனிக்கணும். உனக்குள்ளே உன் ஆவி இருக்கிறது, அதே போல நீ சரீரத்தையும் கொண்டிருக்கிறாய். உனக்குள் சரீரத்தின் குணங்களும் உண்டு, ஆவிக்குரிய பண்புகளும் உண்டு. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, தினந்தோறும் நீங்க உங்க கருப்பு நாய்க்குட்டிக்கு 3 வேளையும் சாப்பாடு போடுறீங்க. வெள்ளை நாய்க்குட்டிக்கோ 2 நாளைக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ தான் சாப்பாடு கொடுக்குறீங்க. ஆனா கருப்பு குட்டிக்கு தினந்தோறும் 3 வேளை ஆகாரம் கொடுக்குறீங்க. ஆனா வெள்ளை குட்டிக்கோ 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ ஒரு தடவை தான் சாப்பாடு போடுறீங்க. இப்ப கவனிக்கணும், எந்த நாய்க்குட்டி நல்லா ஸ்ட்ராங்கா வளரும்? கருப்பு நாய்க்குட்டியா வெள்ளை நாய்க்குட்டியா? கருப்பு குட்டி தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவேளை இந்த கருப்பு குட்டிக்கும் வெள்ளை நாய்க்குட்டிக்கும் மத்தியில ஏதோ சண்டை வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப எந்த நாய்க்குட்டி ஜெயிக்குங்க? கருப்பு குட்டியா வெள்ளை குட்டியா? கருப்பு குட்டி தான் ஜெயிக்கும். ஏன் அந்த கருப்பு குட்டி ஜெயிக்குது? யோசிச்சு பாருங்க. நாள் தவறாம அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்ததால. ஒத்துக்கிறீங்களா? அந்த வெள்ளை குட்டி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம். கருப்பு குட்டி உன் சரீர பிரகாரமானவைகளுக்கு அடையாளம். காலையில எழுந்த உடனே நீ உன் செல்போன் எடுத்து கண்டது கடித பார்க்க ஆரம்பிக்கிறேன்னா நீ எந்த குட்டியை போஷிக்கிற யோசிச்சு பாரு. நல்ல சத்தமா சொல்லு. கருப்பு குட்டிக்கு தான் போஜனம் தரீங்க. டிவி பார்க்கறது, உருப்படாத சீரியல்ஸை பார்க்கறது, சினிமாக்களை பார்க்கறது, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாத்தையும் செய்யும் போது எந்த குட்டிக்கு போஜனம் கொடுக்கறீங்க? கருப்பு குட்டிக்கு தான் ஆகாரம் கொடுக்கறீங்க. அப்படின்னா உங்க சரீரத்தை ரொம்ப நல்லா வளர்க்குறீங்க. கணவனோடு சண்டை போடுறது அல்லது மனைவியோடு சண்டை போடுறது, இதெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரை நீங்க பலப்படுத்துறீங்க? கருப்பு குட்டி தான் பலப்படுத்துறீங்க, உங்க சரீரத்தை தான் பலப்படுத்துறீங்க. அப்படி இல்லாம காலையில எழுந்த உடனே முழங்கால் படியிட்டு தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கும் போது யாரை நீங்க பலப்படுத்துறீங்க?
யோசிச்சு பாருங்க. உங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல பலப்படுத்துறீங்க. அதாவது முன்னால நான் சொன்ன உமை மாதிரி வெள்ளைக்குட்டிய பலப்படுத்துறீங்க. 2-3 அதிகாரங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் எதை பலப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? உங்கள் ஆவிக்குரியவைகளை பலப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். அதாவது உவமையா சொல்லப்பட்ட மாதிரி வெள்ளைக்குட்டிய பலப்படுத்துறீங்க. பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, ஆட்டோல போய்கிட்டு இருக்கும் போதோ, பஸ்ல பிரயாணம் பண்ணும் போதோ, கார்ல பிரயாணம் பண்ணும் போதோ நல்ல நல்ல தெய்வ செய்திகளை இயர்போன்ல கேட்டுக்கிட்டு, இந்த செல்போன் மூலமா நல்ல பாடல்களை, நல்ல செய்திகளை ஒருவேளை நீங்க கேட்கறீங்கன்னா, அப்ப யார பலப்படுத்துறீங்க? உங்க ஆவிக்குரிய காரியங்களை பலப்படுத்திக் கொள்றீங்க. உங்க ஆபீஸுக்கு போய் நேரம் வாய்க்கும் போது, நல்ல கவனிங்க, நேரம் கிடைக்கும் போது கண்களை மூடி மௌனமா தேவனோடு கூட பேசுறீங்கன்னா நீங்க யார பலப்படுத்துறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துறீங்க. ஓமையாக சொன்ன வெள்ள நாய்க்குட்டியை பலப்படுத்துறீங்க. வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு வேலை, சமையல் வேலையெல்லாம் கவனிக்கும் போது நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டு, ஆவிக்குரிய பாடல்களை நேர்த்தியா கேட்டுக்கிட்டு, அல்லது நல்ல செய்திகளை கேட்டுக்கிட்டு அப்படியே வீட்டு வேலை, சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலேயே யார பலப்படுத்துறீங்க? ஆவிக்குரிய காரியங்களை பலப்படுத்துறீங்க. கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து நேர்த்தியா ஒரு தேவ செய்தி, டிவியில வந்து இருக்கிற ஒரு தேவ செய்தி, அல்லது லைவ்ல வருகிற செய்தி, இந்த நல்ல தேவ செய்தியை வைத்து ஒரு குடும்பமா ஒரு 1/2 மணி நேரம் கேட்டு, அதுக்கப்புறம் பைபிள் இருந்து 2 அதிகாரங்களை வாசிச்சு, தேவனோடு தினந்தோறும் என்று இருக்கிற அந்த செய்திகளை, நாளுக்கான செய்தியை அன்றைய தினத்திலே வாசித்து, கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது எதை பலப்படுத்துகிறீர்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்கிறீர்கள். அதாவது காலையில் எழுவது முதல் ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் யார பலப்படுத்துறீங்க? உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொண்டு போயிட்டே இருக்கீங்க. யாருக்கு மறுக்கிறீங்க? எதற்கு உங்கள் மறுப்பு இருக்கு? சரீரத்திற்கு மறுப்பு. அதாவது சரீர பிரகாரமான காரியங்களை நீங்க மறுக்கிறீங்க. கருப்பு நாய்க்குட்டிய நீங்க மறுத்துட்டு வெள்ளை நாய்க்குட்டிய நல்லா நீங்க வளர்க்குறீங்கன்னா, அப்ப 2 சண்டை போட்டா எந்த நாய்க்குட்டி ஜெயிக்குங்க? வெள்ளை நாய்க்குட்டி தான் ஜெயிக்கும். காரணம் என்ன? காலையில் எழுந்த உடனே நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறீங்க. சோ தினந்தோறும் யோசிக்கணும். நீங்க காலையில் எழுந்ததிலிருந்து சாயங்காலம் தூங்க போற வரைக்கும் வெள்ளை நாய்க்குட்டிக்கு போஜனம் தரீங்களா, கருப்பு நாய்க்குட்டிக்கு போஜனம் தரீங்களா? சோ இதை சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நேர்த்தியாக வேதத்தை வாசிக்கிற போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம், நான் வெள்ளைக்குட்டியை போஷிக்கிறேன். மனப்பூர்வமா ஒரு பாடலை பாடும்போது என்ன நடக்கும்? மனதில தேவனை துதிக்கிறாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறாய். ஆகாரம் மட்டும் இல்ல, இடையிடையே நாம மோர் குடிக்கிறோம், லைம் ஜூஸ் குடிக்கிறோம், ஒரு மாம்பழத்தை சாப்பிடுறோம், ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுறோம். இதெல்லாம் என்ன தரும்? சரீரத்திற்கு பலனை கொடுக்கும். அதே போல ஒரு நல்ல சாங் கேட்கறீங்க, ஒரு நல்ல பாட்டை நீங்களே பாடுறீங்க, ஒரு நேர்த்தியான ஷார்ட் மெசேஜ் கேட்கறீங்க. இதெல்லாமே பாருங்க டிட்பிட்ஸ், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மாதிரி. நாட்களிலே செல்போன் மூலமாக எவ்வளவோ நேரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத குப்பை மாதிரியான விஷயங்கள். அவையெல்லாம் உன் பார்வையை காப்பாற்றிக்க உதவியா இருக்காது, உன் எண்ணங்களை காப்பாற்றிக் கொள்ள உதவியா இருக்காது, உன் யோசனைகளை பரிசுத்தமாய் விட்டு வைக்காது, உன் நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்த விடாது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்ட்ராங்கா இருக்க விடாது, அதன் விளைவாக தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கவே விடாது. தேவனோடான கனெக்ஷன் இல்லாதபடி அறுத்து போட்டுவிடும். ஆனாலும் அதுக்கு பின்னால்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். 1 2 எத்தனை செல்போன்ஸ்? சரி, எத்தனை பைபிள் இருக்கு உங்ககிட்ட? இருக்குங்க. எப்ப வாங்குனீங்க? பேப்டிசம் எடுத்த சின்ன வயசுல வாங்கினது. அப்படியே எப்ப பேப்டிசம் 25 வருஷத்துக்கு முன்னால. ஆனா செல்போனை மாத்திரம் வருஷம் மாத்திக்கிட்டே இருக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையாங்க? செல்போனை வருஷத்துக்கு மாத்தி ஆகணும். ஆனா பைபிள் மட்டும் கிழிஞ்சு போனாலும் அதே தான் யூஸ் பண்றது. எஸ், ஒருவேளை உங்களுக்கு சொந்தமா ஒரு பைபிள் இருந்து அந்த பைபிள்லயே ரொம்ப பழக்கப்பட்டுக்கிட்டது போது வருஷம் பைபிளை மாத்தணும்னு நான் சொல்ல வரல. ஒரு செல்போனுக்கு கொடுக்கிற மரியாதையை நீ ஏன் பைபிளுக்கு கொடுக்கறது இல்ல? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. என் கேள்வி, பைபிள் செல்போன் ரெண்டையும் பக்கத்துல வச்சு உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டா நீ எதை செலக்ட் பண்ணுவ? உண்மையா சொல்லணும், எதை கையில் எடுப்பீங்க? சொல்லுங்களேன். பைபிள் எடுப்பீங்களா இல்ல செல்போன் எடுப்பீங்களா? உண்மை சொல்லுங்க. பைபிளை தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்றவங்க கை உயர்த்த முடியுமா? சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீதியாக, உண்மையாக, ஆண்டவருக்கு நெருக்கமாக வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிற போது உன்னை பின்னுக்கு இழுப்பது எதுவென்றால் உன் சரீரம்தான். உன்னை பாதிக்கிறது எதுவென்றால் உன் சரீரம்தான். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை
கனி கொடுக்கிற விதத்திலே இல்லாமல் செய்வது எதுவென்றால் உன் சரீரம்தான். சரீர பிரகாரமான காரியங்கள் தான். அது கோபமா இருக்கலாம், ஆவேசமா இருக்கலாம், வாய் விட்டு விடுகிற பழக்கமா இருக்கலாம், கெட்ட வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது எப்பவுமே சொல்லுகிற பொய்களாக இருக்கலாம், பரிசுத்தமற்ற கண்களாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், அக்கிரமாக அநியாயமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற மனப்போக்காக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், சோர்வுகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே கூட சத்துருக்கள் தான். நாவிக்குரிய வாழ்க்கையை பாழாக்கி போடுகிற சத்துரு. தாவீது ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறான். என்னவென்றால் அவனுக்கு சத்துருக்கள் பெருகிவிட்டார்கள். அவரால் மிகுந்த பாடு உண்டாகிறது. அவன் சொல்லுகிறான், என்னன்னு பாருங்க, என்னை பாடுபடுத்துகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள், எனக்கு எதிராக எழும்பி நிற்போர் அநேகர். என்னை பாடுபடுத்துகிறவர்கள், நிம்மதி இழக்க பண்ணுகிறவர்கள், மன அமைதி இழக்க பண்ணுகிறவர்கள், தூங்க விடாமல் செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எந்த பக்கத்திலிருந்து எந்த கோணத்திலே அவர்கள் வருவார்கள், எவ்விதத்தில் திடீரென வந்து தாக்குதல் தொடுப்பார்கள் என்று பயம். இன்று நம்மில் யாராவது அப்படி பயப்படுகிறீர்களா? ஆபீஸ்ல ஒரு சத்ரு வந்துட்டான், வேலை செய்யற இடத்துல ஒரு சத்ரு எழும்பி இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான், காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், நிம்மதியா வேலை செய்யவே விடுறதில்ல, மன அமைதியா வேலை செய்ய முடியாது. உறவினர் ஒருத்தர் இருக்காரு, உறவினர்கள் ஒரு அம்மா இருக்கு, எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி எரிச்சல் ஊட்டிக்கிட்டே சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. யார் இன்று உன்னை பாடுபடுத்துவது? யார் இன்னைக்கு என்ன பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, பிரதர், கல்யாணமானவனுக்கு வேற யார் இருக்க முடியும்? கல்யாணமான பொண்ணுக்கு வேற யார் இருக்க முடியும்? அது உண்மைதானே. உன் வாழ்க்கையில உன்னை பாடுபடுத்திக் கொண்டிருப்பது உன் மனைவியா? உன் வாழ்க்கையில மிகவும் பாடுகளுக்கு உட்படுத்துவது உன் கணவனா? உன் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக நீ பாடுபடுவதற்கு காரணம் பிள்ளைகளா? என்றால் என்ன செய்வது? கணவனாலே பாதிக்கப்படுகிறாய், மனைவியாலே பாதிக்கப்படுகிறாய், மாமியாரால் மருமகளால் பாதிக்கப்படுகிறாய், பிள்ளைகள் ஒழுங்காய் படிப்பதில்லை என்றோ, ஒழுங்காக பேச்சை கேட்பதில்லை என்றோ உள்ளுக்குள்ளே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாய், தவித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது? என்னுடைய கேள்வி சகோதரனே, சகோதரியே, நீ பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாய். அந்த பாடுகளுக்கு உண்மையான காரணம் என்ன? மனோரீதியாகவும் சரீர பிரகாரமாகவும் பலவீனமாகிறாய். அந்த பலவீனத்திற்கு உண்மையான காரணங்கள் என்ன? எதனாலே நீ பாதிக்கப்படுகிறாய்? சில பேர் ஒருவேளை சரீர பிரகாரமான ஆரோக்கிய குறைவாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் பொருளாதார ரீதியான பலவீனத்தினாலே பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் சில பேர் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினாலே பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற நீ எத்தனை காலம் இதற்குள்ளாகவே இருப்பாய்? ஆவிக்குரிய பிரகாரமாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, ஆரோக்கிய விஷயத்திலோ உன்னை பாதித்துக் கொண்டிருப்பவர் ஒருவேளை அநேகராக இருக்கலாம். என்ன செய்வது? தாவீது சொல்லுகிறான், நான் பாடுபடுத்தப்படுகிறேன் என்று சொல்லி அழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கல்ல. நான் தேவனிடத்திற்கு சென்று முறையிடுவேன். நான் என் தேவனிடத்திலே போய் எனக்குள்ள கஷ்டங்களை சொல்லிவிடுவேன். என் தேவனிடத்திலே சென்று என் பாடுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவேன். தேவன் சொல்லுகிறதை கவனிங்க. ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். திட்டவட்டமாக பதில் தருகிற தேவன் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு. செய்ய வேண்டியது, அவங்க பாடுபடுத்துறாங்க, இவங்க பாடுபடுத்துறாங்க, அந்த பாடுகள் உண்டு, இந்த பாடுகள் உண்டு, அந்த கஷ்டங்கள் இருக்கு, இந்த கஷ்டங்கள் இருக்கு, அந்த நஷ்டம், இந்த நஷ்டம், இவளெல்லாம் என்ன அப்படியே ஒடுக்கி விடுகின்றன, நிம்மதி இழக்க செய்து விடுகின்றன, தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறன. இந்த அழுது கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு கவனி. வலப்புறத்தில் இருந்தோ, இடப்புறத்தில் இருந்தோ, முன்பக்கத்தில் இருந்தோ, பின்பக்கத்தில் இருந்தோ உன்னை சுற்றி அநேக பிரச்சனைகள் வந்து உன்னை முற்றுகை போடலாம். ஆனாலும் ஒரு நற்செய்தி, டாப் இஸ் ஓபன். மேலே எப்பவும் ஓபனாதான் இருக்கு. எத்தனை பிரச்சனைகள் உன்னை சுற்றி கொண்டாலும் சரி, மேல் நோக்கி பார், மேலே எப்போதும் காலியாதான் இருக்கும். ஏறெடுத்து பார்ப்பா என்றால் ஆண்டவர் கட்டாயமாக உனக்கான பதிலை அருளுவார். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. உன் கவலைகள் யாவற்றையும் என் மீது வைத்துவிடு. நான் உன்னை குறித்து யோசித்துக் கொள்கிறேன். நான் உனக்காக கவலைப்படுகிறேன். பிரச்சனையை என்னிடத்திலே சொல்லிவிடு. நான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தருகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னுடைய கேள்வி, உன் பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்லி இருக்கிறாயா? சொல்லல. அதுதான் பிரச்சனையே. எந்த விஷயத்திலே நீ பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாயோ, எந்த விஷயத்திலே நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, எந்த விஷயத்திலே மனோரீதியாக சரீர பிரகாரமாக ஒடுங்கி போயிருக்கிறாயோ, எந்த விஷயத்திற்காக தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் அதை உன்னை விட்டு அகற்றக்கூடிய, அல்லது அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய, மன அமைதியை அருளக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன் சென்று முழங்கால் படியிட்டு,
2 கரங்களையும் கூப்பி, ஆண்டவரே, நீரே எனக்கு ஆதாரம், உம்மை தவிர எனக்கு வேறே கதி இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னை விட்டு அகல வேண்டும் என்றால் நீர் கருணை காட்டினாலே தவிர இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னை விட்டு போகவே போகாது. நீரே என் கேடகம், நீரே என் ஆதாரம், நீரே என் கதி. இந்த ஆண்டவர் பாதத்தை பற்றி கொண்டு சொல். அவர் கட்டாயமாக உன்மேல் மனதுருகி உனக்கு இருக்கிற பயத்தை, பாடுகளை உன்னை விட்டு அகற்றுவார். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லவே இல்லை. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட மிக தெளிவாய், திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் சாதாரணம்தான். கஷ்ட நஷ்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாமே கூட எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் ஒரு பாகம்தான். ஆனால் உண்மையை நாங்கள் சார்ந்து கொண்டால், உம்மை சார்ந்து கொண்டு நாங்கள் வாழ்ந்தால், சகல ஆசீர்வாதங்களையும் சம்பூரணமாய் அருளி செய்யக்கூடிய மகா பெரிய தேவன் நீர். அதற்காக இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுகிறோம். எங்களில் சில பேர் சொல்லுகிறார்கள், எனக்கு யாரும் இல்லை என்று. எங்களில் சிலர் சொல்லுகிறார்கள், எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று. அப்பா, நீர் இருக்கும்போது யாரும் இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? நீர் இருக்கும்போது எங்களுக்கு ஆதாரம் எப்படி இல்லாமல் இருக்கும்? அது வெறும் பேச்சு. உம்மை கொண்டிருக்கிற எல்லோரும் பாக்கியவான்கள். கர்த்தரை தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. அந்த பாக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் பரிபூரணமாக அனுபவிக்கும்படி செய்யுங்க. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்கின்ற குறைகளையும் பலவீனங்களையும் அகற்றி போடுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பி உமக்குள்ளான விசுவாசத்தை அதிகரித்து ஆண்டவரே நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளும்படியாய் மன அமைதி பெறுகிற விதத்தில் அப்பேற்பட்ட நிம்மதி எங்களுக்கு அருளி செய்யுங்க அப்பா. உம்மீது சம்பூரணமான விசுவாசத்தோடு நாங்கள் ஓய்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.